போட்டித்தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் அதிகமான வணக்கம். நான் ராஜ்குமார். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சிக்கான புக்ஸை பற்றி நிறைய பேர் டவுட் கேட்குறீங்க. ஏற்கனவே சேனல் ஃபாலோ பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். புதுசாக பார்க்குறவங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி படிக்கிறதுக்கான புத்தகங்கள் எங்கிட்ட இல்லை, ஸ்கூல் புக்ஸ் எங்கிட்ட இல்லை, புக்ஸ் இருந்தால் படிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றவங்களுக்கு இந்த புத்தகம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் உங்கள்கிட்ட யாராவது புத்தகம் கேட்டிருக்காங்க, புத்தகம் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா அந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் TA, குரூப் 4 எக்ஸாம் இந்த மாதிரி பல்வேறு வகையான டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கு நீங்கள் படிக்க வேண்டிய SCERT புத்தகம் பற்றிய முழுமையான தகவல் தான். நீங்கள் புக்ஸை வந்து எப்படி ஆர்டர் பண்ணலாம், எப்படி உங்கள் கைக்கு கிடைக்கும், என்னென்ன புத்தகங்கள் இருக்குது, அதே போல் என்னென்ன மீடியமில் இருக்குது அப்படின்றத நான் டீட்டெயிலாக சொல்லிடுறேன். சரிங்களா? பள்ளி பாட புத்தகங்கள் உங்கள்கிட்ட இல்லை, புத்தகம் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக இந்த புத்தகம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டாபிக் வைஸ் அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருவோம். இது ஸ்டடி மெட்டீரியல் மாதிரி கிடையாது. ஸ்கூல் புக் இல்லாதவங்க இந்த SCERT புக்ஸை நீங்கள் வாங்கிக்கலாம். முதல்ல இது என்ன மாதிரியான புத்தகம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இது வந்து 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரையும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, INM, எக்கனாமிக்ஸ், ஜியாகிரஃபி இது தனித்தனி புத்தகமாக இருக்கும். ஹிஸ்ட்ரி புத்தகம் அப்படின்னா ஹிஸ்ட்ரியில் என்னென்ன லெசன்ஸ் நீங்கள் படிக்கணுமோ 6ஆவதுலேருந்து 12ஆவது வரையும் என்னென்ன பாடங்கள் நீங்கள் படிக்கணுமோ அதை எடுத்து தொகுத்து ஒரே புத்தகமாக கொடுத்துருப்பாங்க. குப்தர்கள் அப்படின்னா எங்கே படிக்கணுமோ அதை மட்டும் எடுத்து தனியாக கொடுத்துருப்பாங்க. டெல்லி சுல்தான்கள் எங்கே படிக்கணுமோ அதை மட்டும் எடுத்து தனியாக கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி படிக்கிறதுக்கு என்ன ஆர்டரில் நீங்கள் படித்தா பெஸ்ட்டாக இருக்குமோ அந்த மாதிரி உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்பாங்க. நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் வேர் டு ஸ்டடி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம். அதை பேஸ் பண்ணி தான் புத்தகம் ரெடி பண்ணியிருப்போம். இது முழுக்க புதிய புத்தகங்கள், ஓல்டு புக் கிடையாது. நியூ புக்கில் என்னென்ன பாடங்கள் நீங்கள் படிக்கணுமோ அதை எடுத்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இந்த 5 புத்தகங்கள் 6லேருந்து 12 வரையும் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்புலையும் என்னென்ன பாடங்கள் படிக்கணும், டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் TA ப்ரிலிம்ஸ் சிலபஸை பேஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணியிருப்போம். நீங்கள் குரூப் 4 எக்ஸாமுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? GSல இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, INM, எக்கனாமிக்ஸ், ஜியாகிரஃபி இதுக்கு தாராளமாக நீங்கள் குரூப் 4 எக்ஸாமுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் மற்ற தேர்வுகள் இந்த சப்ஜெக்ட் என்னென்ன தேர்வுகளுக்கும் வருதோ அது எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது மட்டும் இல்லாமல் சயின்ஸில் 3 புத்தகங்கள், உயிரியல், இயற்பியல், வேதியியல் இது 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்புலையும் இருக்குது. சரிங்களா? 6லேருந்து 10 வரையும் எல்லா பாடங்களும் இருக்கும். இதில் வந்து என்னென்ன பாடங்கள் நீங்கள் படிக்கணுமோ அந்த பாடங்கள் எல்லாமே இருக்கும். இதில் வந்து 6லேருந்து 10 வரையும் எல்லா விதமான தேர்வுக்கும் சயின்ஸ் கண்டிப்பாக தேவைப்படும். அதனால் எல்லா பாடங்களும் உங்களுக்கு டாபிக் வைஸ் அரேஞ்ச் பண்ணியிருப்போம். உயிரியல் அப்படின்னா 6லேருந்து 10 வரையும் எல்லா பாடங்களும் எடுத்து உங்களுக்கு டாபிக் வைஸ் சிலபஸை பேஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருப்போம். TNPSC, TNUSRB அதே போல் ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர், RRB எக்ஸாம் யூஸ் ஆகிற மாதிரி இந்த புத்தகம் ரெடி பண்ணியிருக்கோம். முதல்ல எத்தனை புத்தகம் இருக்குது அப்படின்னு நான் சொல்லிடுறேன். சோசியல் சயின்ஸில் 5 புக்ஸ், சயின்ஸில் 3 புக்ஸ், டோட்டலாக 8 புக்ஸ் அவைலபிள். இது எல்லாமே சோசியல் சயின்ஸ், இது வந்து சயின்ஸ். இந்த புத்தகம் படித்தாவே உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சியில் கூடிய ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, INM, எக்கனாமிக்ஸ், ஜியாகிரஃபி இதுக்கு போதுமானது. அதே போல் சயின்ஸ்க்கு இதுவே போதுமானது. இதை தாண்டி நீங்கள் வேறு எதுவும் ரெஃபர் பண்ண தேவையில்ல. இது ஸ்கூல் புக் தான். புக் பேக் கொஸ்டின் மட்டும் இருக்காது. மற்றபடி ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட் அப்படியே உங்களுக்கு இருக்கும். டாபிக் வைஸ் அரேஞ்ச் பண்ணியிருப்போம். புக் பேக் மட்டும் ரிமூவ் பண்ணியிருப்போம். இந்த 5 புக்ஸ் இருக்கு இல்லையா, ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, INM, எக்கனாமிக்ஸ், ஜியாகிரஃபி இது வந்து இங்கிலீஷ் மீடியம்லையும் இருக்குது. சரிங்களா? இங்கிலீஷ் மீடியமில் தனியாக இதே போல் செட்டாக இருக்கும். அது நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். அதே போல் சயின்ஸுக்கான இங்கிலீஷ் மீடியம் ரிஜிஸ்ட்ரேஷன் போயிட்டுருக்கு. விருப்பம் இருக்கிறவங்க இப்போயே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. யாரெல்லாம் சயின்ஸ் புக் இங்கிலீஷ் மீடியமில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் புக் பிரிண்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? மொத்தமாக 2 மெத்தடில் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். ஒன்று Athiyaman Team.com வெப்சைட் போய்ட்டு டேரெக்டாக நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதே போல் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு நீங்கள் இந்த மாதிரி புத்தகம் வேணும் அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபார்ம் லிங்க் தருவாங்க. 5 புக்ஸ்னால் 5 புக்கான ஃபார்ம் தருவாங்க. 8 புக்ஸ்னால் 8 புக்ஸான ஃபார்ம் தருவாங்க. தமிழ் மீடியம்னா தமிழ் மீடியமுக்கு என்ன புத்தகம் வேணுமோ அதுக்கான ஃபார்ம் தருவாங்க. அதே போல் இங்கிலீஷ் மீடியம்னா இங்கிலீஷ் மீடியமுக்கான ஃபார்ம் தருவாங்க. நீங்கள் டேரெக்டாக நான் வெப்சைட்லேயே ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்னா வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணிக்கலாம். இண்டிவிஜுவல் புக் வாங்குறவங்க டேரெக்டாக வெப்சைட்லேயே ஆர்டர் பண்ணிக்கலாம். 8 புக்ஸாவோ இல்லை 5 புக்ஸாவோ வேணும் அப்படின்றவங்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு ஃபார்ம் லிங்க் வாங்கிட்டு அந்த ஃபார்மில் உங்களுக்கு கூகுள் பே நம்பர் அதே போல் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த கூகுள் பே நம்பருக்கு பேமெண்ட் பண்ணிட்டு ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 3லேருந்து 4 வேலை நாட்களுக்குள்ளே உங்களுக்கு புத்தகம் உங்கள் கைக்கு வந்து சேர்ந்துடும். இன்றைக்கி ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னையை விட்டுருங்க. சரிங்களா? அடுத்த 3லேருந்து 4 நாட்களுக்குள்ளே உங்கள் கைக்கு புத்தகம் வந்து சேர்ந்துடும். ஒன்ஸ் நீங்கள் ஆர்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா 4 டேஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு புத்தகம் வரல அப்படின்னா மறக்காமல் எங்கள் டீமுக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். ஒருவேளை கொரியர் ஆஃபீஸில் உங்களுக்கு புத்தகம் அப்படியே வச்சிருக்காங்க, உங்களுக்கு டெலிவரி பண்ணாமல் இருக்குது அப்படின்னா நாங்கள் செக் பண்ணிட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம். ப்ரொஃபஷனல் கொரியர் மூலமாக தான் உங்களுக்கு புத்தகம் அனுப்புகிறோம். அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா அந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். 8681859181. இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நன்றியுடன் அதிகமான குழுமம் கட்டளை தவம் ஆற்ற வரும். நன்றி, வணக்கம்.